வணக்கம், நல்லா இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். உங்கள் படங்கள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் வி ஆர் கோனா டாக் அபவுட் த சீரியஸ் சப்ஜெக்ட். ஆனால் எப்பயுமே அதில் வந்து ஒரு உள்ள நீங்கள் வந்து லவ் ஸ்டோரியை இன்கார்பரேட் பண்ணி அழகாக வச்சுருப்பீங்க. அதே மாதிரி இந்த எசகாத்தா சாங்லேயா இருக்கட்டும், அங்கங்கே பார்க்கக்கூடிய மாண்டேஜஸில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரியும் எங்களுக்காக காத்திருக்குன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் இந்த லவ் ஸ்டோரி ஆன் ஸ்க்ரீன் பியூட்டிஃபுல்லாக கொண்டு வரதுக்கும் ஒரு கனெக்ட், அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த படம் வந்து மயிலாடு கரெக்டாக February 13th ரிலீஸ் ஆகுது. வேலண்டைன்ஸ் டேவுக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேவுக்கும் என்னங்க சம்மந்தம், மயிலாடுன்னு டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. உண்மையிலேயே இந்த படத்துக்கும் வேலண்டைன்ஸ் டேவுக்கும் ரொம்ப நெருக்கமான சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்த மயிலாடு படங்கிறது சசிகுமார் சார், சைத்ரா, அதாவது முத்துச்சிற்பி, சுசீலா அப்படிங்கிற ஒரு காதல் நிரம்பி வழியிற ஒரு கப்புள்ஸ் பற்றின படம். ஒரு அழகான கணவன் மனைவி அவங்களுடைய அன்பு தான் இந்த படமே. அதனால் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆழமான அன்பு தான் உலகத்திலேயே பெரிய காதல் இல்லையா? ஸோ மயிலாடு வந்து வேலண்டைன்ஸ் டே விட வெளிவரத்துக்கு ஒரு சிறந்த தினம் இருக்க முடியாது. அதனால் ரொம்ப பொருத்தமான ஒரு விஷயம். என் படத்தில் பொதுவாகவே லவ்வுக்கு வந்து நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா லவ்ங்கிறது வந்து ஒரு ஆணும் பெண்ணுக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம பரஸ்பரம் நம்ம சக மனிதனை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது தான் லவ் அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த படம் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற லவ்வையும் பேசுது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்களை ஒருத்தர் எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை சொல்கிற ஒரு படமாகவும் இருக்கும். ஸோ இப்படி ஒரு அன்பையும் நம்பிக்கையும் பேசக்கூடிய மயிலாடு படத்தை சசிகுமார் சார் தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், மொத்த தமிழ் ஜனங்களுக்கும் தெரியும், சசிகுமார் சார்னாலே அது வந்து அன்பும் மனிதமும் அப்படிங்கிறது. அது சினிமாவில் மட்டும் இல்லை, சினிமாவுக்கு வெளியிலும் அப்படி வாழக்கூடிய ஒருத்தவர். ஸோ அதனால் இந்த மயிலாடு முத்துச்சிற்பிக்கு அவரை விட ஒரு சிறந்த மனிதரை நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி சைத்ரா அவ்வளோ அழகாக இந்த படத்தில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து மயிலாடு மூலமாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு எழுதி தர்றோம். அவங்க வந்து கர்நாடகா. ஸோ கர்நாடகாலேருந்து ஒரு அழகான ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஹீரோயின் நமக்கு கிடச்சிருக்காங்க. தமிழ்நாடு எப்போவுமே வந்தாரை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் உங்களையும் வாழ வைக்கும். ஷான், என்னுடைய உங்களுக்கு தெரியும், ஷான் வந்து தொட்டதெல்லாம், அதாவது ராஜா கையை வச்சா அது ராங்காக போனதில்லைங்கிற மாதிரி இப்போ வந்து ஷான் வந்து அவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு. அவர் சமீபமாக உங்களுக்கே தெரியும், குட் நைட்டாக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், லப்பர் பந்தாக இருக்கட்டும், அவர் வந்து கையை வச்சாலே அந்த படம் வந்து ஹிட்டு தான். அந்த வரிசையில் நிச்சயமாக மயிலாடும் இருக்கும். என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு இசை நண்பர், நான் நேசிக்கக்கூடிய ஒரு ஹார்ட்டு ஷானுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதனால் நிறைய எஃபர்ட் போட்டு முழுக்க மக்களுக்கான ஒரு படமாக இந்த மயிலாடை எடுத்திருக்கோம். இதுக்கு நீங்கள் கொடுக்குற அன்பு தான் எங்களை போன்ற கலைஞர்களை வாழ வைக்கும். தேங்க்யூ வெரி மச். நிச்சயமாக February 13th தேட்டருக்கு வந்து பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும் சார். படத்துக்கு வந்து நிறைய டைட்டில்ஸ் வச்சுருக்கலாம், பட் மயிலாடு அப்படின்னு வச்சதுக்கான காரணம் என்ன? மயிலாடு அப்படின்னா ஜட்ஜை பார்த்து நம்ம நீதிக்காக கேட்குற வார்த்தை. அதாவது கிட்டத்தட்ட அவரை கடவுளாக நினச்சி நீதியை கொடுங்க அப்படின்னு கேட்குற இடம், கடைசியாக நம்ம போய் நிற்கிற இடம் அதுதான் இல்லையா? அப்போது இந்த படம் பொறுத்த வரைக்கும் இங்கே மயிலாடு யாருன்னா ரொம்ப எளிமையான ஒரு மனிதன், எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு மனிதன் கையில் தீர்ப்பு எழுதுகிற ஒரு அதிகாரம் கிடச்சிதுன்னா என்னாகும், அதுதான் இந்த படம். ரொம்ப கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய முத்துச்சிற்பிங்கிற ஒரு மனிதன்ட்ட தீர்ப்பு எழுதக்கூடிய அதிகாரம் கிடச்சிதுன்னா அவன் எப்படியான ஒரு தீர்ப்பை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டின் கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு மனிதன் தான் மயிலாடு. அந்த மயிலாடு வந்து முத்துச்சிற்பி தான், சசிகுமார் சார் தான். பியூட்டிஃபுல்லி செட். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இந்த தீர்ப்பு எதுக்காக, இந்த தீர்ப்பு என்னவாக எழுத போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம Feb 13 தேட்டர்ஸில் போய் தான் பார்க்கணும். ஸோ இங்கே நீங்கள் சொல்லும் போது சிங்கிள்ஸும் கொஞ்சம் வருத்தப்பட்டிருப்பாங்க, பட் நீங்கள் சிங்கிள்ஸ் நீங்களும் போய் தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லவ் மலர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? நிச்சயமாக இந்த எப்போவுமே கண்டென்ட் பேஸ்டான நல்ல படங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரவு கொடுப்பாங்க. அவங்க வந்து மயிலாடையும் நிச்சயமாக அள்ளி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.
Thank you so much, sir. And all the very best to you. Thank you so much for joining. Thank you very much. So, ராஜு சாருக்காக மீண்டும் ஒரு பெரிய நன்றி. கேவி, நான் வந்து இந்த காலத்து ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப அவங்க கிட்ட நான் மதிக்கிறது என்னன்னா, முன்னாடிலாம் வந்து ஒருத்தர் நடித்தாலே படம் ஓடிடும், இந்த டைரக்டரோட படம் ஓடிடும், ஆர் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான்ப்பா அப்படின்னாலே அது மேலே ஒரு அசம்ஷன் வரும். ஆனால் இப்போ ரசிகர்கள் எவ்வளோ கிளவர் ஆகிட்டாங்க அப்படின்னா, ஒரு படத்தோட ட்ரெய்லரையோ அந்த பாட்டையோ அந்த படத்துலேருந்து ஒரு வர அப்டேட்டை வச்சு அந்த படத்தை கரெக்டாக எடை போட்டு எந்த படத்துக்கு வெற்றியை கொடுக்கணுமோ, அது சின்ன படமோ பெரிய படமோ பெரிய ஸ்டாரோட படமோ எந்த படமாக இருந்தாலும் நல்ல படங்களை மட்டுமே தான் ஆதரிக்கிறாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நான் சல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த நல்ல படங்களோட வரிசையில் ரசிகர்களுடைய பெருமதிப்பை அடையிற படமாக மயிலாட் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து காமெடி படம்னா பொதுவாக நிறைய வரவேற்பு இருக்கும். ஆப்வியஸாக வந்து இந்த என்டர்டெய்னிங்கான படம் அப்படின்றதுல பொதுவாக ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் வந்து அதே நேரத்தில் நம்ம பைசா செலவு பண்ணி ஒரு படம் பார்க்குறோம், மனிதனை நமக்கு ஏதாவது அந்த படம் கொடுக்கணும்ல, நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில். ஸோ இது ஒரு முழுமையான படமாக இருக்கும். ஏன்னா 80s வந்த தமிழ் படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்யராஜ் சார் படங்களோ இல்லை பாரதி ராஜா சார் படங்களோ அந்த மாதிரி படங்களில் வந்து நீங்கள் பயங்கரமாக என்டர்டெயின் ஆவீங்க, எங்கேஜ் ஆவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு முழுமை கொடுக்கும். ஒரு சாப்பாடு சாப்பிட்டா என்ன ஒரு முழுமை இருக்குமோ, ருசி முக்கியம் தான் சாப்பாடில், ஆனால் உடம்புக்கு கெட்டதுன்னா அதை சாப்பிடக்கூடாதுல்ல நிறையா. ஸோ அதனால் மயிலாடு அந்த மாதிரி படைப்பு கிடையாது. எல்லாருமே ரசித்து சந்தோஷமாக ரொம்ப என்ஜாய் பண்ணி என்டர்டெயின் ஆகி பார்க்குற அதே நேரத்தில் மனிதர்களாக அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்றதை அவங்களுக்கு உணர்த்துகிற படமாக இருக்கும். ஸோ அதை தான் இந்த படத்துலேருந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படம் பெரிய வெற்றி அடையும். சசி சாருக்கு இது பெரிய வெற்றி படமாக இருக்கும். டூரிஸ்ட் ஃபேமிலியை தொடர்ந்து மயிலாடு அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமைன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச். வி ரியலி லுக் ஃபார்வர்ட். ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இஸ் டூ மச் ஆன் அப்படின்னே சொல்லலாம். ஹோல்சமான ஒரு படம் வந்து மயிலாடாக இருக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வி கோனா அகைன் மீட் இன் தி ஸ்டேஜ். பட் நன்றி. தேங்க்யூ.